கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8:9, ரோமன்ஸ் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி ஒரு மாம்சத்தில் உள்ள மனுஷன் தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விசுவாசிக்கு அவனுடைய புதிய அடையாளத்தை குறித்து சொல்கிறார். இப்போ என்ன, நீ மாம்சத்தில் இல்லை, ஆவியில் இருக்கிற, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாக. ஏன்னா முன்னாடி எந்தனுடைய ஆளுகை கீழே இருந்தால் ஒரு மனுஷன் பாவத்தினுடைய ஆளுகை கீழே, அந்த பாவத்திலிருந்து இப்போ பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றாச்சு. இப்போ நீங்கள் ஆவிக்குரியப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழுகிறவராய் இருந்தால் நீங்கள் என்ன, உண்மையிலே கிறிஸ்துவுக்கு உள்ளவங்க, கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டவங்க. இது வெளியரங்கமான ஒரு மதம் இல்லை, இது உள்ளான மனுஷனில் வரக்கூடிய மறுசீரமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னென்னா, இப்போ நான் முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் 17வது வசனம் சொல்லும்போது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் என்ன, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ என்ன, இப்போ ஒரு மறுசீரமைக்கப்பட்டவனுக்குள்ள என்ன, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார். அடுத்து என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அதாவது தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய திரியேக தேவனை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை காட்டக்கூடிய ஒரு இதை சொல்லிட்டு, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ என்னென்னா, ஒரு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவுக்கு உரியவனாக இருக்க முடியாது. அப்போ பரிசுத்த ஆவி என்பது ஆப்ஷன் இல்லை, அது எசென்ஷியலு. இப்போ அது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியமாக. அதனால தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா, அந்த தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை நீ அறியாமல் இருக்கிறீங்களா? அப்போ என்ன, கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தாதான் அவன் கிறிஸ்துவுக்குரியவன், கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுக்குரியவன் அல்ல. கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது என்ன பண்ணாரு, தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அனுப்பிச்சாரு. அப்போ நம்ம இன்னைக்கு என்னவா மாறிடும், பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற தேவாலயமா மாறுகிறோம். அதனால தான் இங்கே சொல்லும்போது, கிறிஸ்துவின் ஆவியுள்ளவன் கிறிஸ்துவுடையவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரி, இப்போ நமக்கு நம்ம எப்படி இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு ஒரு நிச்சயம் பாருங்க, அதாவது நாம் கர்த்தருக்குள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதனால நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை நமக்குள்ள கொடுக்கிறது. அதனால தான் நான் சொன்னது போல, இது ஒரு வெளியரங்கமான மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது சம்பிரதாயம், சடங்காச்சாரங்களை பின்பற்றுவது ஒரு வெளியான வாழ்க்கை அல்ல. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழ்வதன் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கான ஒரு முழுமையான அடையாளம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுது, என்னைய கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி என்ன பண்ணுது, என்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான இந்த 3 பேரும் எனக்குள்ள வாழக்கூடியதாக. அப்போ நீங்கள் யோசிங்க, ஒருத்தர் ரெகுலராக சபைக்கு வரக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளும் ஆவியினுடைய அடையாளமும் இல்லைன்னா அவர் உண்மையிலே கிறிஸ்தவனா இல்லையா என்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா?
அதனால தான் 2 கொரிந்தியர் 13:5 சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் தானா, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரா? அப்போ என்னன்னா, நம்மளுடைய பலவீனத்திலையும் ஆவியானவருடைய பிரசன்னம் என்ன பண்ணுது, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை நமக்குள்ள கொடுக்குது. அப்போ என்ன, எனக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறாரு, அதனால நான் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது ஒரு நல்ல ஒரு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாழ்வதே ஒரு உண்மையான ரட்சிப்பினுடைய அடையாளம் என்பதை புரிந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.